அடுத்து சோஷியல் மீடியா டீம். ஸோ இங்கே உங்களுக்கு 3 விஷயம். ஒன்று க்ரியேட்டிவிட்டி, அப்புறம் டைம் மேனேஜ்மெண்ட், அப்புறம் அடாப்டபிலிட்டி. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் உங்களுடைய ஜாபே இருக்கும். இதை பேஸ் பண்ணி ஒரு இஷ்யூ ஏதாச்சும் சொல்லுங்களேன். ஓகேப்பா, இதனால் இன்றைக்கி இந்த பிரச்சனை வச்சு நான் அதை சால்வ் பண்ணேன். உங்களுதெல்லாம் இந்த மாதிரி டைம் ஃப்ரேம் கிடையாது இல்லையா. யோர்ஸ் வில் பி 1 day ஜாப் ஆர் 2 day ஜாப், அவ்வளோதான். ஓகே, ஒவ்வொரு டைமெல்லாம் உங்களால் ஒர்க் பண்ணிட்டு இருக்க முடியாது, சால்வ் பண்ண முடியாது. இட் இஸ் அ வெரி லைக் அ ஃபைன் சுச்சுவேஷன். எனிதிங் டிபெண்டிங் ஆன் கிராஃபிக் டிசைனர். அவன் வந்து திடீர்னு லீவ் போட்டான், ஐ டேக் ஓனர்ஷிப் அண்ட் டிட் த ஜாப். இதெல்லாமே நீங்கள் சொல்லலாம். இல்லை எங்கூட ஒர்க் பண்ணுற கொலிக்கு வந்து கரெக்டாக ரெஸ்பாண்ட் பண்ணல, இட்ஸ் அ டீம் ப்ராஜெக்ட், ஸோ அதனால் டிலே ஆச்சு, ஸோ ஐ டேக் ஓனர்ஷிப். நிறைய சுச்சுவேஷன் இருக்கு இல்லையா. ஸோ இதுக்கான ஆன்சர் டேரெக்டாக போயிடலாம். இப்போ இதுதான் ஒரு டாஸ்க் இல்லையா. ஆல்ரெடி ஒரு விஷயம் பிளான் பண்ணியிருக்கீங்க, அதில் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் பண்ணக்கூடாது நீங்கள். ஸோ ஆன் டைம் அந்த ப்ராடக்ட் லான்ச் பண்ணணும். ஏன்னா இப்போ 5ஆம் தேதி லான்ச்னு சொன்னால் நீங்கள் வந்து 4ஆம் தேதி உட்காந்து நின்றுட்டு இருக்கீங்க இங்கே. ஓகேவா, அடுத்த நாளைக்கு காலையில் 7 மணிக்கு போஸ்ட் ஆகணும். அது இப்போ சுச்சுவேஷன் புரிஞ்சு இல்லையா. ஏன்னா நீங்கள் ஒருத்தர் ஆத்தரைசேஷன் கிடையாது, இங்கே ஒருத்தர் ஃபைனலாக அப்ரூவ் பண்ணலையா உங்கள் டிசைனை. ஸோ அப்ரூவல் பண்ணுறதுக்கான எல்லா வேலையும் நீங்கள் லாஸ்ட் மூமெண்ட்டில் வச்சுக்க கூடாது, முன்னாடியே நீங்கள் முடிச்சு அப்ரூவ் வாங்கிக்கணும். இப்போ புரிஞ்சுதான், ஒரு பாசிட்டிவ் தாட்டோடு முடிக்கணும் நீங்கள். இப்போ எஸ்இஓக்கும் சொன்னோம் இல்லையா. ஸோ கிளைண்ட் வந்து ஹாப்பி ஆனான்னு சொல்லிட்டு, ஸோ அதே மாதிரியான ஒரு ஹாப்பி எண்டிங்கோடு தான் நீங்கள் முடிக்கணும் அந்த ஒர்க்கு. ஸோ ஹாப்பி எண்டிங் இல்லை அப்படின்னா இட் ஒன்ட். ஸோ உங்களுக்கான ஃபைனல் வெர்ஷன் இது தான். ஓகேவா, சோஷியல் மீடியா மார்க்கெட்டாக இருக்கீங்க அப்படின்னா இப்போ இதோட வெர்ஷன் நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு சுச்சுவேஷன் பேஸில் தான் சொல்லணும். அது பர்டிகுலர் டேவாக இருக்கலாம், ஏதாச்சும் ஒரு சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனிக்கோ இல்லைனா ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிக்கோ நீங்கள் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும். அது கிரிட்டிக்கல் டாஸ்க்காகவும் இருக்கணும். இது உங்களால் அந்த ப்ராப்ளம் ஆயிருக்கக்கூடாது, ஜென்ரலான ப்ராப்ளமாக இருக்கணும். ஓகேவா, உங்களால் ஒரு ப்ராப்ளம் ஆயிருக்கு அப்படின்னா யூஆர் வேஸ்ட்ஃபுல்லாக நினச்சிருவாங்க இல்லையா, திஸ் கை வில் மேக் அ மிஸ்டேக்னு சொல்லிட்டு. ஸோ அதனால அது வேண்டாம். அந்த ப்ராப்ளம் யூஸ்வலாக வரதாக இருக்கணும், இல்லை உங்களால் ஆகாமல் உங்கள் டீமால் ஆயிருக்கும். ஓகேவா, அதை நீங்கள் எப்படி சால்வ் பண்ணீங்க அப்படின்றது தான்.